நான் வந்து அரசியல் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து எங்கள் ஆய்காரி பண்ணாத பித்தலாட்டம்லாம் பண்ணது மட்டும் இல்லாமல் நான் சொல்கிறத மட்டும் கேட்கலன்னாக்கா உன்னை குருண மருந்து வச்சு கொன்னுபிடுவேன் அப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ண ஆரம்பித்தான். ஆளுங்களை வச்சு கொன்னுபிடுவேன், கண்டம் துண்டமாக வெட்டிடுவேன், கையை காலை எடுத்துவிடுவேன், கையை காலை முடமாக்கி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி என்னை நேரடியாகவும் மறைமுகமாகவும் எங்கள் அம்மாவே என்னை கொலை மிரட்டல்லாம் எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவளுக்கு பண்ணுற அயோக்கியத்தனத்துக்கு நான் உடந்தையாக இருக்கணுமா? எங்கள் அம்மா பண்ணுற அயோக்கியத்தனத்துக்கு, எங்கள் அம்மா ஆளுடைய ஆளுகள் பண்ணுற அயோக்கியத்தனத்துக்கு நான் உடந்தையாக செயல்படணுமா? இவங்க எல்லாம் எம்ஜிஆர் குரூப்பு, எம்ஜி ராமச்சந்திரன் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய குரூப்பை சேர்ந்தவங்க. அதனால இவங்க பண்ணுற அயோக்கியத்தனத்துக்கு நான் உடந்தையாக இருக்கணுமா? இவங்க பண்ணக்கூடாத அயோக்கியத்தனம்லாம் பண்ணுவாங்களாம், அதுக்கு நான் உடந்தையாக இருக்கணுமா? இல்லைனா என்னை கொன்று போடுவாங்களாம். எனக்கு வந்து பொண்டாட்டி பிள்ளைங்கள்லாம் எதுவுமே இருக்க விட மாட்டாங்களாம். என்னை வந்து தொடர்ந்து இதே மாதிரி டார்ச்சர் பண்ணுற மாதிரி தொடர்ந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. இன்றைக்கி நேற்று இல்லை, அது ரொம்ப வருஷமாக பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதனால தான் அந்த எச்ச பொறுக்கி நாயெல்லாம் இது வரைக்கும் நான் அம்மானு கூப்பிட்டே பல வருஷம் ஆச்சு.